திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 14. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைம் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ரெண்டாவது அக்கா வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வந்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் கழுவி வச்சுட்டேன். என்ன பிளான் போட்டோம்னா, செகண்ட் பையனை வந்து கழட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவோம், நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் போட்டோம். கடைசியில் பார்த்தா நாங்கள் ஒரு பிளான் போட அது ஒன்று நடந்துருச்சு. நாங்கள் போகையில் வந்து அவன் போகையில் பார்த்துட்டு அழுகும்போது அம்மா கிட்ட ஃபோனை எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஓடிட்டோம். ஸோ ஆட்டோலாம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆட்டோ வர ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அவன் கத்துறது வந்து தெருவோட மொனை வரையும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு பிள்ளைய வந்து விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கடைசியில் கூட்டிகிட்டு தான் வந்து போனோம். ஏன்னா வந்து கொஞ்சம் பயம், கடையிலலாம் வந்து போயிட்டா பெரிய ஷாப்பிங் மால் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டா எல்லாத்தையும் வாங்கி கேட்பானே அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்து இருந்துச்சு. பிகாஸ் அவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட். பட் வந்து இப்போ வந்து பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து அவன் கியூர் ஆகிட்டான். ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் ஸ்கூல்லலாம் வந்து சேர்த்து அதுக்குன்னு அவங்க ட்ரைன் பண்ணி இப்போ நார்மலாக எல்லாத்தையும் வந்து புரியுது. நல்லா வந்து பேசுகிறான். முன்னெல்லாம் வந்து பேசவே மாட்டான். பட் இப்போவே வந்து நல்லாவே வந்து பேசுகிறான். தமிழ் வந்து முக்கியமாக நல்லா வந்து புரியுது. அவனுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் வந்து புரியும். ஸோ நம்ம இங்கிலீஷில் தான் அவன்கிட்ட கேட்கணும், இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. தமிழ் பேசுகிறது அவனுக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. பட் இப்போ வந்து அலாச்சிக்கா பார்த்தா பிள்ளைக்கு வந்து நல்லாவே தமிழ் வருது. எப்போதுமே வந்து வெளியில் போகும்போது எந்த வேலையுமே பார்க்க தோணாது. பட் பார்த்து வச்சுட்டு போனால் ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா போயிட்டு வர்றது சின்ன பக்கத்துலேயே இருந்தாலுமே எப்படியுமே டயர்டாக இருக்கும். அதனாலே வந்து எல்லா வேலையுமே பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு வாஷிங் மிஷின்லாம் போட்டுட்டு அம்மா வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நான் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒன்று தான். புரோட்டா தான் வந்து வேலை வந்து நல்லா வச்சு செய்யும். நின்னே வந்து காலெலாம் ஒடிஞ்சு போயிடும். ஏன்னா வீட்டில் வந்து புரோட்டா அந்த அளவுக்குலாம் யாருக்கும் தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது மெட்ராஸ் சமையல். என்ன ரெசிபி பண்ணுறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க சேனலில் தான் போய் வந்து பார்க்குறது. 1க்கு 2 தடவை பார்த்து ஃபஸ்ட் டைமே வந்து புரிஞ்சுடும். ஏன்னா அவங்க கிளியர் மெஷர்மெண்ட்டோடு நல்லா சொல்லுவாங்க. பட் இன்னொரு தடவை பார்த்தா இன்னுமே நல்லா வந்து புரியும். என்ன ரெசிபீஸ் வந்தாலும் புதுசாக வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வரும். எனக்கு ஆக்சுவலாகவே பாத்திரம் கழுவுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த முறை வர்றது, ஸோ முறை நல்லா வந்துச்சுன்னா நல்ல ஜாலியாக பாத்திரம் கழுவேன். பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு கூட்டுறது, துணி, அதுதான் பெரிய விஷயமே. நான்லாம் வந்து என்னோடய பீரோல் கபோர்ட்லாம் திறந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாலும் அது எப்படி தான் கலைஞ்சு போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் மட்டும்தான் அந்த பீரோல் கபோர்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது கலைஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப வாங்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வைப்பேன். ஒரு 2 நாள் தான் கணக்கு. அந்த 2 நாளுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் வந்து கிடக்கும். அப்போல்லாம் வந்து சில டைம்லாம் என்ன தோணும்னா, எப்படி க்ளீன் பண்ணாலும் 2 டேஸ்லேயே வந்து அந்த மாதிரி போயிடுது, எதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் அப்படியே வந்து போட்டுருவேன். எங்கள் அம்மா வந்து நல்லா வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது, நம்மளும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் க்ளீன் பண்ணுவேன். அதுவும் மரம் அப்படி தான் வந்து ஆகும். பிகாஸ் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் இல்லை, அது ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சோன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஆகஸ்ட் டியில் இருக்க நம்ம பசங்க தான் வந்து கேட்டிருக்கீங்கன்னு நான் அதுலேயுமே சொல்லியிருக்கேன், இதுலேயுமே சொல்கிறேன். எனக்கு மேரேஜ்லாம் ஆகலை. எனக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. அக்கா பசங்க. அது என்னோடய பையன்லாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அக்கா பசங்க. முன்னெல்லாம் நான் தான் அவனை ஸ்கூலில் போய் விடுவேன், கூப்பிடுவேன். இப்போ வந்து வேறு ஸ்கூலில் வந்து நார்மல் ஸ்கூலில் வந்து சேர்த்தாச்சு. ஸோ அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ்லாம் வந்து ஆகலை. கவுண்டர் டாப்பை வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மாவை வந்து அதில் போட்டு தான் வந்து பிசைவோம். எல்லாத்துக்குமே வந்து மாவு நல்லா பிசைஞ்சாலே வந்து நல்லா சாஃப்டாக வரும். பட் கொஞ்சம் தண்ணி வந்து கூட ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த சப்பாத்தி இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் வந்து அந்த கல்லோடு ஒட்டும்போது அவ்வளோ ஒரு கடுப்பாக வரும். அப்படியே ஒட்டிட்டு வராது. நம்ம வந்து மேலே வந்து தேய்ச்சி வைக்கல, நல்லா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். அது வந்து 1க்கு 2 வேலை ஆக்கி விட்றோம். என்னை எடுக்கையில்
பிஞ்சிரும், இல்லாட்டி அதோட ஒட்டிக்கிறோம். அதனாலே வந்து தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வந்து பிசையிறது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப பிசைஞ்சாலும் மாவு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஆனால் வந்து சமையலாம் வந்து உண்மையாகவே ரொம்பவே கஷ்டம்தான். நான் ஆக்சுவலாக பேக்கிங் கிளாஸ் வேறு சேர்ந்துருக்கேன். இன்னும் 2 டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சமையல் எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அங்கிட்டு போய் அது வந்து சமைக்க தெரியுதா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ட்ரை ஈஸ்ட்டு தான், நம்ம மாவில் கூட வந்து சேர்த்து அப்பயே சேர்த்து இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் இன்னுமே நல்லா வந்து ப்ளஃபியாக நல்லா வந்து டபுளாக கிடைக்கும். நல்லா வந்து கொஞ்சம் வெதுன்னு வந்து பால் வந்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா முங்கி போகிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாவு தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சப்பாத்திக்கு மாதிரி உருட்டாமல் கொஞ்சம் பெருசாக உருண்டை வந்து பிடிச்சா ஒரு 7-8 மேக்ஸிமம் வந்து 10 வரை வந்து வரும். அதுவே வந்து போதும். ஸோ 2 நான் வந்து சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். பிகாஸ் நான் வந்து தேக்கி வந்து நல்ல பெருசாக வரும். ஆனால் இதோட ஒரிஜினல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்து சுடுவாங்க. நான் ஷாப்பிங் போவேல பட்டர் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். பட் மறந்துட்டேன், பட்டர் வந்து வாங்கிட்டு வரல. அதோட நார்மல் ஆயிலே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, ஸோ மாவு அப்புறம் வந்து தேவையான உப்பு கொஞ்சோன்ட்டு நான் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி உடனே வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கொலன்னு போச்சுன்னா அவ்வளோ தோசை தான் ஊற்ற முடியும். அதனால வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலே நல்லா வரும். நல்லா பார்க்க மாவு ப்ளஃபியாக நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாவோட விளையாடுறதுக்கு. நல்லா வந்து இழுத்து கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக வரும். அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா ப்ளஃபியாக வந்துடும். பட் ஒரு 1 மணி நேரம் ஊறுச்சுன்னா இன்னுமே வந்து சாஃப்டாக நல்லா டபுளாகவே வந்து கிடைக்கும். பொரோட்டாக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே பொரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். பட் எனக்கு வந்து நான் போட்டு பழகிட்டேன். பட் எப்படி சொல்கிறது, கடையில் வாங்கின அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து வரமாட்டேங்குது. சாஃப்ட்னஸ் அதே மாதிரி வளர்க்குறது, அவங்க வீசுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதையுமே வந்து கொஞ்சமாக வந்து கற்றுக்கலாம், ஒரு அவசரம் இல்லை. கொஞ்சமாக கற்றுக்க வந்துடும். பட் அடுத்தடுத்த தடவை செய்யும்போது தான் மறந்து போயிடுது. இந்த மாதிரி நானாக பண்ணுற விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அம்மா கிட்ட கேட்டு ஒரு ரெசிபி பண்ணுறாங்க, கண்டிப்பாக மறந்து போயிடும். இன்ன வரைக்கும் ரசத்துக்கே நான் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கேன், எப்படி ரசம் வைக்கிறேன்னு தெரியாமல். இந்த மாவில் வந்து கையில் ஓட்டுறது தான் ஒரு மாதிரி கடுப்பாக வரும். ரிங்ஸ்லாம் வந்து கழட்டி வச்சுருவேன். ஆனால் இந்த தடவை மறந்துட்டேன். நல்லா வந்து கையிலலாம் வந்து ஒட்டிக்கிட்டு அந்த ரிங்ஸ்குள்ளே ஷேப்பில் அந்த டிசைன்குள்ளெல்லாம் போய் நல்லா மாட்டிக்கிச்சு. நல்லா மாவு பிசைஞ்சிட்ருக்கையில தான் பார்க்குறேன் மயிலோட ஃபேமிலியே இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு 4-5 பெண் மயில், ஒரு ஆண் மயில் நின்றுச்சு. இதில் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணி நம்ம வந்து ஓவனில் வச்சோம்னா அது வந்து அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எங்கள் ஓவன் வந்து பார்த்திங்கன்னா அது சூடு மட்டும் தான் பண்ணுதே தவிர எதுவுமே பேக் பண்ணி தர மாட்டேங்குது. ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் ப்ரௌனிலாம் செஞ்சு பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் நானும் எங்கள் அக்காவும். தடவை வேறு ஓவன் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி பேக்கிங் இதுக்குள்ளேயே வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு முடிவில் இருக்கோம். பேக்கிங்கில் வந்து அளவு, அப்புறம் வந்து நம்ம ஹீட் பண்ணுறது, அந்த பேக் பண்ணுற அந்த டைம், இதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சாலே வந்து நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். எனக்கெலாம் வந்து ஒரு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். நம்மளே வந்து கேக் செஞ்சு நம்மளே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் பர்த்டே வந்து நம்ம வந்து நமக்குள்ளே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவில் இருக்கேன். பட் இன்ஷால்லா என்ன நடக்குதுன்னு தெரில, பார்க்கலாம்.
மாவு வந்து காயமாக இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி முன்னே பின்னே நல்லா வந்து ஆயில் வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வந்து மூடி ஓரமாக வந்து வச்சுருங்க. ஸோ ஒரு 1 hour மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே வந்து இதாயிரும். இதுக்கப்புறம் ஓகே டீயை வந்து குடிச்சிட்டு ஸோ நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணானுங்க. அப்போ தான் வந்து ஞாபகம் வந்துச்சு வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து இருக்குது அப்படின்னு. அந்த வாஷிங் மிஷின்லேயுமே வந்து துணியை வந்து போட்டுட்டு டீயுமே வந்து சைட் பை சைடு வந்து வேலையை வந்து பார்த்துட்டேன். ஏன்னா மாவு பிசைஞ்சனால வந்து டீயை வந்து சிம்மில் வச்சுட்டேன், பாலை வந்து சிம்மில் வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி தட்டி போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து டீயை போட்டுட்டு வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினை வந்து துணியை போட்டேன். இதுவே வந்து பெரிய வேலையாக தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து துவைப்பாங்க, மாடியில் போய் காயப்படுவாங்க, வெளியில் போய் காயப்படுவாங்க, இந்த மாதிரி பல வேலை இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து காய போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் துவைக்கிறதுக்கு அது ஒரு வேலையாக இருக்குது. வாஷிங் மிஷினில் துணி போடணும், வாஷிங் மிஷினில் துணி போடணும், வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்படின்னே அது ஒரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா வந்து சின்னதுக்கு மறந்துட்டா வந்து துணி வந்து ஜாஸ்தியாக போயிடும். 2 தடவை வாஷிங் மிஷின் போட்டால் துவைச்சி காய போகிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா மாடியில் போய் போடணும், மாடியிலலாம் வந்து கொடி கட்டலை. ஏன்னா எங்கள் வாப்பா வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டு டக்குன்னு வந்து காய போட்டுட்டு கரெக்டான டயத்தில் வந்து எடுக்க மாட்டீங்க, அப்படியே மறந்துட்டிங்கன்னா வெயிலுக்கு அதுக்கும் வந்து சீக்கிரமாகவே ட்ரெஸ் வந்து இதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே வந்து எங்களுக்கு பார்த்து தரல. என்னோடய ரூம் ஜன்னல் இதெல்லாம் வந்து ஒரு 5 o'clock கிட்டே வந்து நான் அடிச்சிருவேன். அங்கிட்டலாம் வந்து வீடு கிடையாது. அப்புறம் சுற்றி வந்து காடு மாதிரி இருக்கனால பூச்சி வெட்டி ஏதாவது வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது, அதனாலே வந்து கதவெல்லாம் வந்து அடைச்சிடுறது. சரி தள்ளுங்க பாஸ். ஹாய் சொல்லாயாமா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அவன் வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லையில் அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். இதான் நம்ம வந்து சேனலே ஃபேமஸான செடின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி தான். இப்போ வந்து மணி பிளான்ட் வாங்கி என்னோடய ரூமில் வந்து வச்சுருக்கேன். என்னோடய மண்பானையில் நான் பாட்டு தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். பார்த்தா வந்து ரூமே பாதியிடம் தண்ணியாக இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா மண்பானையிலேருந்து லீக் ஆகிருக்கு. அதோட அம்மா சொன்னாங்க ஸோ ஒன்ஸ் 1 வீக்குக்கு ஒரு 2 or 3 times மட்டும் ஊற்று அப்படின்னு. எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இவன் தான் வந்து மூத்த பையன். 2மே வந்து சரியான வாண்டு. எங்கள் அம்மா வந்து 500 ரூபா காசு கொடுத்துட்டு ஆட்டோவுக்கு அப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேணால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபஸ்ட்டு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டாரு. ஐஸ்கிரீம் தலைவருக்கு வந்து 2 ஐஸ்கிரீம் வேணுமா. எங்கள் அக்கா ஐயோ என்ன பண்ண போகிறோன்னா தெரியலையே அப்படின்னு பதறிட்டே இருந்தாங்க. பட் அல்லா வச்சு காப்பாற்ற புள்ள வந்து அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டான். எல்லாத்துலேயுமே வந்து 2 பேருக்கும் ஒரே ஒரு மாதிரியே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அங்கே பிடிஎஸ் நோட் இருந்துச்சு, இதை நான் முன்னாடியே நோட் பண்ணிட்டேன். அம்மா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. பட் வாங்கினா வந்து யூசேஜ் இருக்கணும்ல, நான் எப்படியும் எழுத மாட்டேன், எனக்கு எழுதுறது பிடிக்காது. அப்புறம் அதை வாங்கி ஓரமாக கிடக்கும், அதனாலே நான் வேணான்னு சொல்லிட்டேன். 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரி சூஸ் பண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஏன்னா வந்து சண்டை அடிக்கடி வருது, அவனுக்கு வேற மாதிரி இருக்கு, எனக்கு வேற மாதிரி இருக்கு, சண்டை வந்து நிறையாவே வருது. அதனாலே வந்து ஒரே மாதிரி வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து ஆட்டோக்கு வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆட்டோ வந்துருச்சு. புள்ள வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தாரு. கடைசி வரையும் ஒரு வாய் கூட வந்து தரவே இல்லை. சரி எப்போதான் எப்படியா இருந்தாலுமே நம்ம வாங்கி குடித்தாலும் இந்த புள்ளிட்டேருந்து பிடுங்கி குடிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த கரடி மண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு பேட்மேன் டாய் மட்டும் வாங்கினா இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடியில் இருக்க அந்த ஸ்கார்ஃபை வந்து வந்த உடனே வந்து பிச்சுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கடகடன்னு வந்து தேய்ச்சி வந்து கொடுத்துட்டேன். அக்கா வந்து போட்டு எடுத்தாங்க. அதனாலே வந்து வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஊரில் ஃபாரினில் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவான். அவன் இதுக்கு மேலே சேட்டை பண்ணுவான். என்ன பண்ணுறது, பசங்கனாலே அப்படி தானே. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து vlog வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை சராங்கி.